எனக்கு தெரியும். கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய அப்டேட் ஒன்று தந்திருந்தேன் நான். ஹீரோ யூனிவர்சிட்டியில இந்த மாதிரி ஃபார்ம் ஆகினால் இந்த இடத்துல பை பண்ணுங்க என்று நல்ல ஒரு என்ட்ரி ஒன்று தந்திருந்தேன் நான். நான் கட்டாயமா நீங்க எல்லாரும் அதை மிஸ் பண்ணிருப்பீங்க. இப்படி மிஸ் பண்ணியிருந்தா பரவாயில்ல, அடுத்தது எங்க என்ட்ரி எடுக்கலாம் என்று இதுல சொல்றேன். கவனமா பார்த்து அந்த இடத்துல என்ட்ரி எடுத்து கொள்ளுங்க. இப்ப இதுல நான் உங்களுக்கு எப்படி ஒரு செட்டப் ஒன்று தந்தேன் என்றால், மார்க்கெட் இப்ப டவுன் ட்ரெண்ட்ல இருக்கி. மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் என்றாலும் நீங்க என்ன செய்யுங்க, மார்க்கெட் இந்த மாதிரி கீழே வந்து கொண்டிருக்கிற மார்க்கெட் ஒரு டைம் மேலே அப் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இன்டியூஸ்மெண்ட் கரெக்ட் பண்ணும் என்று சொல்லி சொன்னால், இந்த மாதிரி அப் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இன்டியூஸ்மெண்ட் கரெக்ட் பண்ணினால் இதுக்குள்ள இருக்கிற ஓட பிளாக்க மார்க் பண்ணி பை போடுங்க என்றுதான் நான் உங்களுக்கு அந்த வீடியோல தந்திருந்த அப்டேட். சரிதானே? இப்ப இது எப்படி நடந்திருக்கி, இந்த இடத்துல அது கிடைச்சிருக்குமா என்று சொல்லி நான் உங்களுக்கு பார்ப்போம். மார்க்கெட் ஃபுல்லா டவுன் ட்ரெண்ட் வந்து இந்த இடத்துல என்ன செய்யுதுன்னா இன்டியூஸ்மெண்ட் கலெக்ட் பண்ணி. அப்ப இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்த விஷயம். இந்த மாதிரி இன்டியூஸ்மெண்ட் கலெக்ட் பண்ணினா இது எங்களுக்கு ஹை என்று வரும். இப்ப நாங்க என்ன செய்யணும்? இப்ப இதுக்குள்ள இருக்கிற ஓட பிளாக்க மார்க் பண்ணி இந்த இடத்துல என்ட்ரியை பிளேஸ் பண்ணவும். அப்ப இந்த மாதிரி என்ட்ரியை பிளேஸ் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணுங்க என்று சொல்லியிருந்தேன். சரிதானே? ரைட். இப்ப அந்த செட்டப் தான் இது. இந்த ஓட பிளாக் இருக்கிறாய் மார்க்கெட் இப்ப நிக்கு. இவ்வளவு பெரிய 4 ஹவர் ஹேண்டிலுக்கு பிறகு மார்க்கெட் ஒன்று கீழே வரலாம், மேலே போகலாம். அது வேற விஷயம். இப்போ நீங்க இதோட ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருந்தாலே அது பெரிய ப்ராஃபிட் உங்களுக்கு. என்ன? ரைட். நார்மலாக 50 மினிட்ஸ் 1 மினிட்ல செஞ்சு 10 பிப் 20 பிப் இந்த மாதிரி டிபி புக் பண்றதை விட இது எங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் உண்டு. சரிதானே? இப்போ நீங்க இந்த என்ட்ரியை மிஸ் பண்ணிருப்பீங்க. ரைட். இதை மிஸ் பண்ணியிருந்தா பரவாயில்ல. அடுத்த கட்டமா என்ன செய்யலாம் என்று சொல்லி சொன்னால், இதுல பிஓஎஸ் நடந்திருக்கு. சரிதானே? பிஓஎஸ் நடந்த பிறகு மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு புல் பேக் கிரியேட் பண்ணியிருக்கு. இது ஒரு புல் பேக். அப்ப இது கீழுக்கு வேற எங்கேயாச்சும் ஓட பிளாக் இருந்தா நாங்க மார்க் பண்ணி என்ட்ரி எடுத்திருக்கலாம். சரிதானே? நாங்க இந்த இடத்துலயும் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம், அது வேற செட்டப் உண்டு. ரைட். இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்தபடி இதுல இன்டியூஸ்மெண்ட் இருக்கிறதுனால கீழுக்கு ஓட பிளாக் இருந்தால் நாங்க கீழுக்கு ஓட பிளாக் பாருங்க நாங்க என்ட்ரி எடுக்கலாம். ஆனா இது கீழுக்கு ஓட பிளாக் இல்லை. அதனால நாங்க என்ன செய்யலாம் என்றால், மார்க்கெட் மறுபடியும் புல் பேக் கொண்டு கொடுக்குதா வெயிட் பண்ண போறோம். இந்த மாதிரி புல் பேக்கை கொடுத்து அந்த புல் பேக் மார்க்கெட் வந்து கரெக்ட் பண்ணும்போது எங்களுக்கு இன்டியூஸ்மெண்ட் கரெக்ட் ஆகும். அப்படி இன்டியூஸ்மெண்ட் கரெக்ட் ஆகும்போது நீங்க இதுக்குள்ள இருக்கிற ஓட பிளாக் மார்க் பண்ணி இதுல ஒரு என்ட்ரி எடுக்கலாம். எடுத்தா மார்க்கெட் எங்க இருந்து இறங்கி வந்துச்சோ அது வரைக்கும் உங்களோட ஜிபியை செட் பண்ணி விடலாம். இங்க என்ட்ரியா இருந்தால் நீங்க ஹோல்ட் பண்ணலாம். இடையில என்ட்ரி ஆகிறால டிபியை புக் பண்ணத்தான் வேணும், வேற வழி இல்லை. சரி. இது ஹீரோ யூஎஸ்டியோட நிலவப்பாடு. இந்த மாதிரி ஒரு செட்டப் கொண்டு வாங்க என்ட்ரி எடுத்துக்கொள்ளுங்க. கன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்து உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ட்ரி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது ஜிபிஐடி என்ற ஒரு பேர்லையும் நல்ல செட்டப் ஒன்று கிடைக்க போகுது. ஜிபிஐடி ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட், உண்மையிலே டவுன் ட்ரெண்ட். இந்த ஹையர் மார்க்கெட் பிரேக் பண்ணும் போதுதான், பொடியால பிரேக் பண்ணும் போது எங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கரெக்ட் நடக்கும். இப்போ டவுன் ட்ரெண்ட் இந்த ஹையை ஸ்வீப் பண்ணிக்கிறதால மார்க்கெட் கீழே வந்து இந்த லோவை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதால நாங்க இதுல செல் ட்ரை பண்றோம், ட்ரை பண்ணலாம். ஆனால் அதுக்கு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பார்க்க தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க செல் ட்ரை பண்ணலாம். அப்படி மார்க்கெட் இதுல இருந்து செல் ஆகாம இந்த ஸ்வீப் பண்ணிக்கிட்டானே அது மாதிரி மறுபடியும் விற்க விட்டு ஏதோ ஒன்று செஞ்சு செல் ஆகாம மார்க்கெட் மேலுக்கு பொடியால் எல்லாம் க்ளோஸ் வச்சு இந்த மாதிரி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல புல் பேக் கிரியேட் பண்ணும் என்று சொல்லி சொன்னால் அந்த புல் பேக்கை மார்க்கெட் எடுக்கும்போது எங்களுக்கு இன்டியூஸ்மெண்ட் கரெக்ட் ஆகும். விளங்குதானே? இந்த மாதிரி கீழே வந்து செல் ஆகாம மேலே போய் புல் பேக்கை கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்க என்ன செய்ய போறோம்? அது கிட்ட இருக்கிற ஓட பிளாக்கை மார்க் பண்ணி என்ட்ரி எடுக்க போறோம். சரிதானே? இப்போ இதுல இப்ப கரண்ட் மார்க்கெட்ல என்ன நடந்துச்சு என்பதை ஒருக்கா விளங்கப்படுத்தி விடுறேன். இந்த இடத்துல ஹை ஸ்வீப் பண்ணிருக்கு, டவுன் ட்ரெண்ட் தான் மார்க்கெட். அதனால நாங்க செல் ட்ரை பண்ண இயலும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரிதானே? ட்ரை இருந்தாலும் மார்க்கெட் இதுல அப் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இன்டியூஸ்மெண்ட் கரெக்ட் பண்ணிக்கிட்டானே. இப்ப நான் இவங்களுக்கு சொன்ன விஷயம் பை ட்ரை பண்ணுங்க. ஏனென்றால் மார்க்கெட் ரொம்ப தூரம் செல் ஆகி திரும்ப என்ன செஞ்சிருக்கு, அப் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இன்டியூஸ்மெண்ட் கரெக்ட் பண்ணுது. ஸோ பை பண்றதுதான் பெஸ்ட்.
இப்ப மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட் கரெக்ட் பண்ண ஹை என்ன செஞ்சுட்டு பிரேக் அவுட் பண்ணுது. அப்ப அப் அண்ட் கண்டினியூ ஆகுதுன்னு விளங்கிது. அதனால நாங்க இங்க செல் ட்ரை பண்ண இல்லை. சரிதானே? Right. பிறகு மார்க்கெட் இங்கிருந்து மேல போகும்போது இதுல ஒரு புல் பேக் கிரியேட் பண்ணி போயிருக்கு. ஸோ இப்படியே மார்க்கெட் கீழே வரும் என்று சொல்லி சொன்னால் இது இன்டியூஸ்மெண்டா வரும், இது ஹையா வரும். சரிதானே? இப்ப இதுல நாங்க எங்க என்ட்ரி எடுக்கலாம்? இப்படி மார்க்கெட் வந்தால் எங்க என்ட்ரி எடுக்கலாம்னு கேட்டா கீழே எங்கேயுமே ஓட பிளாக் இல்லை. இதுல இருக்கிறது இன்சைட் பார். சரிதானே? சம்டைம் இதுல இருந்து மார்க்கெட் பை ஆகலாம். இதுல எடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களோட ரிஸ்கை பொறுத்து நீங்க விரும்பினா எடுக்கலாம். ஏன்னா இன்சைட் பார் ஒர்க் பண்றது கொஞ்சம் குறைவு. அல்லது இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போகலாம். விளங்குதானே? ஒன்று இந்த இன்சைட் வாருக்கு வந்து போகலாம், அல்லது இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் மேலுக்கு போகலாம். அப்படியும் இல்லாட்டி மார்க்கெட் என்ன செய்ய போதும்? சம்டைம் இங்கேயோ அல்லது மேலுக்கு எங்கேயோ என்ன செய்யும்? புல் பேக் கிரியேட் பண்ணும். புல் பேக் கிரியேட் பண்ணி அந்த புல் பேக் கொண்ட மார்க்கெட் எடுக்குது என்று சொல்லி சொன்னால் அதுக்கு கீழுக்கு வேற எதுவும் புல் பேக் இருந்தால் அதுல ஃபேவலிக்கப்பட ஓட பிளாக் இருந்தால் நாங்க இதுல பை ட்ரை பண்ணலாம். இந்த பையை நீங்க விரும்பினா ஹோல்ட் பண்ணலாம். விளங்குதானே? ஒருவேளை மார்க்கெட் இந்த மாதிரி புல் பேக்கை கிரியேட் பண்ணாம ஓட பிளாக் கிரியேட் பண்ணாம கீழே வந்து இந்த இன்டியூஸ்மெண்ட் ஸ்வீப் பண்ணி கன்ஃபர்மேஷன் கிடைச்சால் அதுல எடுக்கிறன்றையும் நீங்க ஹோல்ட் பண்ணலாம். திரும்ப வந்து ஸ்டாப் லாஸ் போட்டாலும் பரவாயில்ல, மறுபடியும் அப் அண்ட் சேஞ்ச் ஆகும்போது நாங்க பை பண்ணி ஹோல்ட் பண்ணலாம். விளங்குதானே? அப்ப நீங்க இந்த ஓட பிளாக் இப்படி ஒன்று கிரியேட் பண்ணப்பட்டு இதுல வந்தா நீங்க இதுல என்ன செய்யலாம்? என்டர் பண்ணி ஹோல்ட் பண்ணலாம். இந்த மார்க்கெட் மிச்சம் கீழே தானே கிடக்குது, ஹோல்ட் பண்ணலாம். அல்லது இந்த இன்டியூஸ்மெண்ட் மேல புல் பேக் கிரியேட் பண்ணப்படாம இன்டியூஸ்மெண்ட்டை கலெக்ட் பண்ண வருது அப்படின்னு சொல்லி சொன்னா இதுல வந்து கலெக்ட் பண்ணி நான் பிறகு கன்ஃபர்மேஷன் கிடைச்ச என்ட்ரி எடுத்தா அதையும் நீங்க ஹோல்ட் பண்ணி கொள்ளலாம். அப்படி இல்லாம இன்சைட் வர வந்தாலும் ஹோல்ட் பண்ணி கொள்ளலாம். என்ன பிரச்சனை என்று சொல்லி சொன்னால் இது ஆல்ரெடி டவுன் ட்ரெண்ட் என்றதுனால கீழே உடைச்சு கொண்டு போறதுக்கான வாய்ப்பும் இருக்கி. அது அடுத்தடுத்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. சரிதானே? ரைட். நீங்க அதை பத்தி ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. நான் சொன்ன மாதிரி ஃபார்ம் ஆகினால் நீங்க என்ன செய்யலாம்? சொன்ன இடங்கள்ல எடுத்துக்கொள்ளலாம். உடம்புல உங்களுக்கு கிளியர் விளங்காட்டி பார்த்துக்கொள்ளுங்க. இது ஒரு இன்சைட் பார், இதில் நாங்கள் எடுக்கிறதுக்கு சொல்றது இல்லை. இந்த மாதிரி ஃபுல் பேக்கோட கிரியேட் ஆகினா நீங்க இதில் எடுக்கலாம். சரிதானே? அப்படி இல்லாம அப்படியே வந்து கீழே போய் விடுது என்று சொல்லிச்சுன்னா மறுபடியும் டவுன் ட்ரெண்டுக்கு நீங்க வரைஞ்சிட்டு செல் ட்ரை பண்ணினீங்களா? சரி, ஆல்ரெடி $0 மிஸ் பண்ணிருப்பீங்க. இதுல பொறுமையா இருந்து பார்த்து ரிஸ்க் மேனேஜ்மெண்டோட நீங்க அனலைஸ் பண்ணி உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு கொள்ளுங்க. நான் சொல்றேன்றதுக்காக என்ட்ரி எடுக்கக்கூடாது. நீங்க முதலாவது இதெல்லாம் வச்சு கொண்டு அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஓகே என்றால் அந்த தரங்கள்ல என்ட்ரி எடுத்துக்கொள்ளுங்க.